TNPL கிரிக்கெட் தொடரில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி நெல்லை ராயல் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. TNPL கிரிக்கெட் தொடரின் 4வது லீக் ஆட்டம் வாழப்பாடியில் நடைபெற்றது. இதில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி எதிர்கொண்டது. டாஸ் வென்ற நெல்லை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்ததால் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் தொடக்க வீரர்களாக சந்தோஷ்குமார் மற்றும் ஜெகதீசன் களமிறங்கி அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்க தொடங்கினர். முதல் இன்னிங்ஸ் முடிவில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய நெல்லை அணியில் நிதிஷ் ராஜகோபால் ஆட்டத்தின் கடைசி ஓவரில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகளை விளாசி அணியை வெற்றி பெற செய்தார். ஆட்டத்தின் இறுதி வரை யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களை மிகுந்த ஆர்வத்துடன் போட்டியை காண செய்தது. சேலம் வாழப்பாடியில் நடந்த TNPL கிரிக்கெட் போட்டியின் போது முன்னாள் இந்திய அணி கேப்டன் தோனியின் பிறந்தநாளை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தல தோனி என்று செல்லமாக அழைக்கப்படும் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் தோனியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ஃப்ளெக்ஸ் பேனருடன் TNPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற வாழப்பாடி மைதானத்திற்கு வந்தனர். அகில உலக தோனி ரசிகர் மன்றம் சேலம் மாவட்டம் என்ற அச்சடிக்கப்பட்ட அந்த பேனரை தாங்கியபடி அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். உற்சாக மிகுதியில் கிரிக்கெட் வீரர் தோனியை வாழ்த்தி கோஷமிட்டபடி அவரது பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.